அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போறது எப்படிலாம் கர்மா வந்து வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்களே அதிர்ச்சி அடையில பல விஷயங்கள் வந்து நடந்துருக்கு. அதாவது நம்ம செய்யற தப்புக்கு உடனே கிடைத்த தண்டனைகள் தான் இது எல்லாமே. இந்த வீடியோவில் ஒருத்தர் எப்படி வந்து போட்டில் போகிறாரு. அப்படி போட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் போட்டில் போயிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒருத்தவங்க கப்பலில் போயிட்டு இருக்காங்க. அந்த கப்பலில் உட்காந்தவங்கள எப்படி தண்ணி அரைச்சிட்டு போறாரு பாருங்க. ஆனால் அடுத்த நொடியே அவருடைய போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படிலாம் பழுப்பாங்கிறா பாருங்க. அதே போல இவர் பாருங்க, இவர் பீர் குடிச்சிட்டு போறாரு. ஆனாலும் பீர் குடிச்சு அடுத்த நிமிஷம் இவர் செய்யறது மட்டும் பாருங்க. தன்னை மருந்து தூக்கி போறாரு. ஆனாலும் காரோட கண்ணாடி உடஞ்சிருச்சு. இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் எப்படி வந்து ரேஸ் கார் போகுது, ஆனால் ஒருத்தர் காலையில் மண்ணை வாரி விடுறாரு. ஆனால் அடுத்த நொடியே அந்த வண்டி செய்யறத பாருங்க. அதே போல இவரு பாத்ரூம் போனவரு என்ன வேலை பண்றாரு பாருங்க. சும்மாவே வந்து ப்ளஷர் வந்து யூஸ் பண்றாரு. ஆனா அடுத்த நிமிஷம் நடக்கிறது மட்டும் பாருங்க. ஆனால் லாக்கு சுத்தமா உடைஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ஒருத்தர் தண்ணி கொண்டு போறாரு. வேலை செய்யற இடத்த அப்படியே தூக்கி போட்டு போறாரு. அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன நடக்குது பாருங்க. அதே போல தான் இங்க ஒருத்தர் காருக்காக வெயிட் பண்றாரு. இங்க வந்து ஃபுல்லா பேரிகட்டு போட்டு லாக் பண்ணிருக்காங்க, கேட்டு போட்டிருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ண தெரியாம, ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்ல, அவருடைய அந்த சென்சார் ஒர்க் ஆகல. ஆனா இன்னொரு கார் வருது, அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. அந்த காருக்கு பின்னாடியே விரும்புறாரு. ஆனாலும் அவசரத்துல பின்னாடி போய் மோதிடுறாரு. கார்ல உள்ளவரு அப்படியே இறங்கி வந்துடுறாரு. ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஓடி வர்றாரு. எப்படி வந்து ஃபாஸ்டா வந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஃபுட்பால் வந்து அடிக்கிறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஒருத்தர் கோல் போறதே வராரு, ஆனா தடுத்துறாரு. ஆனாலும் நடக்குது மட்டும் பாருங்க. இங்க ஒருத்தர் வந்து தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் தூக்கி போறாரு. அதே நேரத்தில் போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து அடுத்த நொடி என்ன பண்றாரு பாருங்க. இந்த பாட்டில் எல்லாமே பொறுக்கி அவருடைய வண்டியில போட்டுறாரு. அதே போல இங்க ஒருத்தர் பாருங்க, இங்க ஒருத்தர் நடந்து வர்றாரு. அங்க கார்கள் எல்லாமே நடபாதையில நிப்பாட்டிட்டாங்க. இவருக்கு செம்ம ஒரு கோபம். அந்த காரை மறிச்சுக்கிட்டு எப்படி நிக்கிறாரு பாருங்க. அந்த காரு தாங்க முடியாம பின்னாடி போய் நிக்குது. சின்னத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்துட்டு பாருங்க. அதே போல இந்த வீடியோவில் பெரிய ஒரு ராட்சச வாகனம், இந்த இன்ஜினியர் அவர் காரை நிப்பாட்டி பேசிட்டு இருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா பெரிய வாகனம் வந்து அவருடைய காரை கவனிக்காமையே எப்படி வந்து ஓடிட்டே போயிட்டு இருப்பாருங்க. ஏதோ இடிக்குதுன்னுட்டு அதை வச்சு நசுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்த இன்ஜினியர் உடஞ்சு போய் நிற்கிறாரு. அதுபோல் இந்த வீடியோவில் டிராஃபிக் ஜாம்ன்றதால கோவமாக இறங்கிறாரு. ஆனால் அடுத்த நொடியே அந்த கார் எப்படி போகுது பாருங்க.
போல இங்க ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. திடீர்னு தண்ணி வர இறைச்சிட்டு ஒரு கார் ஒன்று வருது. உடனடியா ஒரு கல் எடுத்து அவர் நிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் அந்த கார் பொறுமையா போயிட்டு இருக்கு. காரு நோ பார்க்கிங்ல வந்துட்டு இருக்கு. கேட்கறதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய ஃபைன் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தனும் திட்டிட்டே போறாங்க. ஆனா அடுத்த நொடி என்ன நடக்குது பாருங்க. குப்பத்தொட்டி பக்கத்துல இருக்கு. ஆனாலும் அது பக்கத்திலே காரை நிப்பாட்டாரு. இப்ப குப்பத்தொட்டி வைக்க வந்தவரு செம கோவப்பட்டு எப்படி வந்து வைக்கிறாரு பாருங்க. அதாவது அந்த காரை அசைக்கவே முடியாத அளவுக்கு கரெக்டா வந்து வச்சுட்டாரு. இங்க ஒரு பொண்ணு எப்படி வந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து தள்ளிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல அந்த பொண்ணு நவுந்து போயிடுறாங்க. இப்ப பாருங்க இந்த பொண்ணு பிடிச்சி தள்ள வந்த பொண்ணு கீழே வந்துருச்சு. அதே போல இந்த காரை பாருங்க. இந்த காரு எப்படி வந்து கிளீன் பண்றத இப்ப அந்த கிரேன் ஓட்டுறவரு பயங்கரமா கோவப்பட்டு இப்ப என்ன பண்றாரு பாருங்க. அந்த காரை அப்படியே தூக்கிட்டாரு. தூக்குறது மட்டும் இல்லாம அந்த காரை என்ன பண்றாரு பாருங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. ஆனாலும் அவன் கேட்கவே இல்லை. அதனால தான் அந்த காரை நசுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ஒருத்தர் நிறைய நாய்கள்லாம் உட்காந்துருக்கு, படுத்துருக்கு. அந்த நாய்களை நோக்கி எப்படி போயிட்டு இருக்காரு பாருங்க. அதே போல இங்க ஒருத்தர் பாருங்க எப்படி வந்து தாண்டி நோ பார்க்கிங்ல வந்தவங்களுக்கு போலீஸார் எந்த மாதிரி தண்டனையை வச்சிருக்காரு பாருங்க. எப்படி குதிச்சு வந்தீங்களோ அதே போல தண்டனையை அந்த டிராபிக் போலீஸ் கொடுத்துட்டாரு. அதே போல இங்க ஒருத்தவங்க இன்னொரு நண்பரோட வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு அவங்களோட கோவத்தை காமிக்கிறாங்க. சிசிடிவி கேமரால பயங்கரமா காமிக்கிறாங்க. ஆனா அடுத்த நொடி என்ன நடக்குது மட்டும் பாருங்க. அவங்க போற அடுத்த நொடி அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதே போல இங்க ஒருத்தர் இவ்வளோ கார் நிற்குது. ஆனால் ஒரு கார் மட்டும் ஏன் இப்படிலாம் நிற்கிறீங்க அப்படின்ட்டு அவர் நேராக வந்து போயிருக்காரு. இப்போ பாருங்க எப்படி வந்து லைனாக லாரி வந்துட்டே இருக்கு. அவ்வளோ தூரம் அவரும் பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காரு. இதுக்குதான் எப்போதுமே நிறைய கார் இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையாவே இவங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இங்க ஒரு பொண்ணு கார்ல உட்கார்ந்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே தண்ணி ஊத்துறாங்க. ஆனா அடுத்த நொடி நடக்கிறது மட்டும் பாருங்க. அடுத்த நொடியே இன்னொருத்தர் அவங்க மேல தண்ணி ஊத்திட்டாரு. அதே போலதான் இங்க ஒருத்தர் படுத்திருக்காரு. அடிச்ச அடுத்த நொடி அவர் எப்படி ஒதுக்கிறாரு, அங்க வீட்டுல உள்ள கிளாஸ்ல இருந்து ஓட்டாரு. அதே போல இங்க ஒருத்தர் பயங்கரம் கார் ஓடிட்டு பயங்கர ஃபாஸ்டா வந்து வராரு. ஆனாலும் டிராபிக் ஜாம் பயங்கரமா இருக்கு. இப்போ உடனடியா அந்த கார் எடுத்துட்டு எப்படி சைடுல வந்து போறாரு பாருங்க. ஒரு சைடுல போறாரு. ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க எவ்வளவு காரு இவ்வளவு நேரம் நின்று இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமா கோவப்பட்டு போறாரு. ஆனாலும் முன்னாடி போனா பாருங்க போலீஸ்காரும் பின்னாடியே போகுது. ஒரு நிமிஷம் அருந்து போய் நிக்கிறாரு. இங்க ஒருத்தவங்க ஒரு குழந்தை படுத்திருக்கு. அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க. திடீர்னு அந்த குழந்தையும் பயந்துடுது. ஆனா நடக்குது மட்டும் பாருங்க. அடுத்த நிமிடம் அவருடைய ஹஸ்பண்ட் வராரு. அவங்கள பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அதே போல இங்க ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களை தட்டி விடுறதுக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. இங்க ஒரு ஜீப் வந்து எப்படி போகுது பாருங்க. டிராபிக் ஜாமா இருக்கிறதால குறுக்கு வழியில போறாங்க. ஆனாலும் நடக்குது மட்டும் பாருங்க.
மொத்தமாவே அது வந்து மாட்டிக்கிச்சு. அதே போலதான் இங்க ஒருத்தர் கூட்டி வந்துட்டு வெளில வர்றாரு. வெளில வந்த பிறகு அப்படியே சாஞ்சிடுறாரு. இப்ப இதை பார்த்து அவருடைய லவரு அவங்க கூட வந்தவங்க எப்படி வந்து சிரிக்கிறாங்க பாருங்க, விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. ஆனாலும் நடக்குது மட்டும் பாருங்க. அவங்க கீழே போட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஒருத்தர் வந்து காரை வந்து அமுச்சிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு ஒருத்தர் நீங்க ஏன் இப்படி வந்து என் காரை நாஸ்தி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பயங்கரமா கோவப்பட்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அத வந்து அவர் மேல பிச்சுறாரு. ஆடிக்காரன் இருக்கு பக்கத்துல வந்து எப்படி சைல கரெக்டா வந்து நிப்பாட்டுறாங்க பாருங்க. ஒரு இன்ச்சஸ் கூட நவர முடியாத அளவுக்கு பயங்கரமா நிப்பாட்டிருக்காங்க. அது போல அங்க ஒருத்தவங்க அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே வெளில போலான்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் டோர்ல நின்னவரு விடல. இந்த நேரத்துல அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவரு கடைசியில சாத்திட்டு கடைசியில உள்ள வர்றாரு. அவரு யாரும் இல்ல, அவரு தான் கடை முதலாளி.